ஹலோ! இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய வச்சு எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா முத்துனது இல்லாம பிஞ்சு சைஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாரி காம்ப உடைச்சு பார்க்கும்பொழுது நல்லா உடையணும். அந்த மாரி வெண்டைக்காய் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது தான் பொரியல் நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். மென்னு சாப்பிடும்பொழுது அந்த நார் இல்லாம நமக்கு நல்லாயிருக்கும். எல்லா வெண்டைக்காயுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு, இந்த மாரி சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பொதுவா வளவளன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்ல அவ்வளவா செய்ய மாட்டோம். நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்காம எண்ணெயில சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் மெதுவாக வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா வளவளப்புலாம் நல்லா குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கோ சரி, இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பொரியல் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே நல்லாயிருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் இருக்கும். எனக்கு வீடியோக்காக பெரிய சைஸ் பாத்திரம் கிடைக்கல. அதனால் நான் இந்த குட்டி சைஸில் செஞ்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெண்டைக்காய் எப்போதுமே வேக வேக ரொம்ப கம்மியாக சுருங்கிடும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் கரம் மசாலா இருந்துச்சுன்னா, நம்ம கறி குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடைய வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக வதக்கி கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு வெண்டைக்காய் சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அகலமான பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடி பார்த்ததுக்கு வெண்டைக்காயோடைய சைஸும் சின்னதாயிடுச்சு, அளவும் குறைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் பிசுபிசுப்பு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இறக்கிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காயோடைய டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்காமல் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்பவே ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி தான். பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கவும் தேவையில்ல. சிம்மில் வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அது மட்டும்தான். சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.